Hi my dear kutties and friends, welcome to Sahana corner. இன்னைக்கு வந்து ஒரு அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு drawing தான் பண்ண போகிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் ஒரு கேட்ரேஜ் பேப்பர் எடுத்து அதை வந்து போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சைடில் மாஸ்கிங் டேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் பென்சிலில் உள்ள அவுட்லைன் மட்டும் வரைகிறேன். பட் அது என்ன வரைகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு போக போகவே புரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு வந்து ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி லைட்டான ஒரு ஷேடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அது கூடவே ஒரு லைட் ஆரஞ்ச், அதையும் வந்து எல்லோக்கு மேலேயே வந்து ரெண்டுத்தையும் அடிச்சிருங்க. ஸோ வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி மேஜ் ஆகிட்டு இருக்கணும், தனித்தனியாக அங்கங்கே தெரியக்கூடாது. ஆரஞ்சு மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பட் ரெண்டு கலரும் மேஜ் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அப்புறம் கீழே கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன். அதில் வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா டார்க்கான பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கோட் அடித்தேன், லைட்டாக இருந்தது, அதனால் மேலே இன்னொரு கோட் கூட நான் அடிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து வந்துட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த நம்ம பிளாக் கலர் கீழே பெயிண்ட் அடித்தோம்ல அதுக்கு பேரலாக ஒரு லைன் வந்து க்ராஸாக போட்டுக்கிறேன். ஸ்கேல் வச்சு போட்டால் சரியாக வரும்னு நினச்சி நான் போட்டேன். அதுவே கொஞ்சம் சரியாக ப்ராப்பராக வரலை, அதனால் நீங்கள் கையில் போட்டுக்கிறது பெஸ்ட். அப்புறம் அதில் சின்ன சின்ன லைன்ஸாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் ஒரு லைட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் தான் இது. அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் ஒரு போஸ்ட்டில் இருக்கும்ல, அந்த போஸ்ட் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதுவும் லைட்டாக ஸ்கேல் வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு க்ராஸ் லைன் இந்த மாதிரி வரைகிறேன். இது எதுக்குன்னா சிக்னலில் வந்து போஸ்ட் இருக்கும், சிக்னல் அந்த 3 லேம்ப் இருக்கும்ல, ரெட் எல்லோ க்ரீன், அந்த லேம்போட போஸ்ட் இது. அப்புறம் சைடில் வரைஞ்ச ஒரு போஸ்ட்டுக்கு லைட் போட்டுடலாம். இப்போது இந்த சிக்னல் லேம்புக்கு கீழே வந்து அந்த சிக்னல் லேம்ப் மானிட்டர் இருக்கும்ல, அந்த போர்டு வந்து இப்போ நான் வந்து பென்சிலில் வரைஞ்சிட்டு அதை வந்து டார்க்காக பிளாக் கலர் பெயிண்டில் ஃபில் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் மாதிரி இருக்கணும், அதனால் அதை வந்து ஃபுல்லாகவே பிளாக் கலரில் ஃபில் பண்ணிடுங்க, பாக்ஸ் மாதிரி. ஸோ அது ரெண்டு சைட்லேயும் கம்பியில் வந்து அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி, ஒரு ஸ்டீல் போஸ்ட் கூட அட்டாச் ஆகிருக்க மாதிரி ஒரு அவுட்லைன் வந்து வரைஞ்சிட்டு. ஓகே, இப்போ இதுக்கு நடுவில் வந்து இந்த லைட்டு வந்து நம்ம மாட்டணும்ல, அதுக்கு பதிலாக நான் 3 கலர் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். இது நார்மல் கலர் பேப்பர்ஸ் தான். அதில் வந்து ரவுண்டு ஷேப்புக்கு பதிலாக நான் ஆர்டின் ஷேப்பில் வரைஞ்சி அந்த 3 பேப்பரையும் கட் பண்ணிக்கிறேன். அது 3 கலர், ஒன்று வந்து ரெட், ஒன்று எல்லோ, ஒன்று க்ரீன். ஸோ 3 கலர் கட் பண்ணியாச்சா, இதை எடுத்து அந்த நம்ம சிக்னல் லேம்ப் போட்டிருக்கோம்ல அந்த பாக்ஸில் ஒட்ட வச்சுடுங்க. இதுக்குள்ளே கலர் பண்ணலாம், நம்ம ப்ராப்பராக கலர் பண்ணுறதுக்கு கஷ்டம், அதனால தான் நான் பேப்பரில் கட் பண்ணி உள்ளே ஒட்டியிருக்கேன். ஸோ இது வந்து சிக்னலில் நம்ம நிற்கும்போது இந்த மாதிரி 3 கலர் லைட் எரியும். இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறனால அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறனால ஆர்டின் லேம்ப் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இந்த சிக்னல் லைட் லேம்ப், இந்த ஒரு ஆர்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ எந்த சிக்னலில் நிற்கிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைடில் மாஸ்கிங் டேப் எடுக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி வரும் பேப்பர், அதனால் அவுட்லைனில் ஒரு பார்டர் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும். நான் வந்து பிளாக் கலர் டோம் ஸ்கெட்ச் பென் இருக்கு இல்லையா, அதை வச்சு டார்க் கலர் அவுட்லைன் மட்டும் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் டெக்கரேட்டிவாக ஏதாவது பண்ணணுன்னா பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.